ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் 4 விதிகள் பற்றி போட்டிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 விதிகள் இருக்குது. மொத்தமாக 9 விதிகள் இருக்குது. இந்த 9 விதிகளும் பார்த்துட்டு போயிட்டாலே போதும். பிரித்து எழுதுக எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விதி 5, சாரிய சொற்களை தனியாக பிரிக்க வேண்டும். நம்ம சாரிய சொற்களை ஆல்ரெடி பார்த்துருப்போம். பகுப்பத உறுப்பு இலக்கங்கள் பிரிக்கும்போது இந்த மாதிரி சாரிய வரும். அதாவது பகுதி, விகுதி, சந்தி, சாரி, விகாரம் என்று இது மாதிரி பிரியும். அதில் ஒன்று தான் சாரியை. சாரியை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள் தராத சொல் தான் சாரியை. அல், இல், இன், அம், அல் இந்த மாதிரி வர்றது எல்லாமே சாரியை சொல். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்காட்டு போயிடுவோம். குரங்கிணை இது எப்படி பிரிக்கணும்னா குரங்கு கூட்டல் இன் கூட்டல் ஐ என்று பிரிக்கணும். குரங்கினை பிரிக்கும் போது குரங்கு கூட்டல் இணை அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். நையை பிரித்தோம்னா இன் கூட்டல் ஐ என்று பிரியும். இப்போது குரங்கு கூட்டல் இன் கூட்டல் ஐ. அடுத்து அதனை. அதனையை பிரித்தோம்னா அது கூட்டல் இன் கூட்டல் ஐ அதனை. அடுத்து செய்த. செய் கூட்டல் இத்து கூட்டல் அது தாவ பிரித்தோம்னா இத்து கூட்டல் ஆ என்று பிரியும். அடுத்து கண்டான். கண் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண் கண்டான். அடுத்து தெங்கம்பழம். தெங்கு கூட்டல் அம் கூட்டல் பால் பழம் தெங்கம்பழம். அடுத்து பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் என்று பிரியும். இந்த மாதிரி சாரிய சொற்களை பிரிக்கணும். அடுத்து விதி 6. விதி 6 பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புகளை தனியாக பிரித்து எழுத வேண்டுமா. வேற்றுமை உறுப்புகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 8 இருக்கும். அதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. மிச்சம் 6 வேற்றுமைக்கும் பார்த்திங்கன்னா உறுப்பு இருக்குது. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று சொல்லலாம். 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்று சொல்லுவோம். மிச்சம் 2லேருந்து 6 வரைக்கும் இருக்க வேற்றுமை உறுப்பு இருக்குது. அதுதான் இந்த ஐ, யாழ், கு, இன், அது, கண் இந்த மாதிரி பிரித்து எழுதணுமா. அதாவது வேற்றுமை உறுப்புகளை தனியாக பிரித்து எழுத வேண்டும். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். மகருக்கு இதை பிரித்தோம்னா மகன் கூட்டல் கு என்று பிரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு விதியை இது தான். நிறைமொழி ஈற்றெழுத்து இரு வந்ததுன்னா நம்ம இன்னாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இன் அல்லது இல். இப்போ இல்லு போட்டால் பொருள் வராது. இன் போட்டால் தான் மகன் கூட்டல் கு என்று பிரியும். அடுத்து மகட்கு இட்டு வந்ததால் இங்கே இல் வரும். இது 2ஆம் விதியில் பார்த்துருப்போம். இன்னி இட்டு இப்பு இருந்ததுன்னா இல்லாக மாறும். அதன்படி மகட்கு மகள் கூட்டல் கு என்று பிரியும். அடுத்து செயற்கு இரு வந்ததால் இல் வந்திருக்கீங்க செயல் கூட்டல் கு என்று. அடுத்து ஒருவர் கூட்டல் கு என்று பிரியும். ஒருவன் கூட்டல் கு என்றும் பிரியும். இரு வந்ததால் இன்னும் வரலாம். அடுத்து விதி 7. விதி 7 பார்த்திங்கன்னா மூவிடங்களில் வரும். மூவிடம் பார்த்திங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதுதான் மூவிடம் சொல்லுவோம். இந்த தன்மை பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குது. தன்மையில் தன்மை ஒருமை, தன்மை பன்மை. இந்த மாதிரி முன்னிலைக்கும் இருக்குது, படர்க்கைக்கும் இருக்குது. தன்மை, முன்னிலை, படர்க்கை பெயர்கள் வேற்றுமை உறுப்புடன் சேர்ந்து வருமா. இந்த 3 பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புடன் சேர்ந்து வரும். ஃபஸ்ட்டு தன்மை பார்ப்போம். தன்மையில் தன்மை ஒருமை. நான் என்பது பார்த்திங்கன்னா எண்ணாக மாறும். இப்போ பார்த்திங்கன்னா யான் என்பது கிடையாது, நான் தான் வரும். நான் அல்லது யான் என்று வந்தால் அது எண்ணாக மாறும். இந்த எண் பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புடன் சேர்ந்து வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள். என்னை, என்னால், எனக்கு என திரியும். என்னை, என்னால், எனக்கு எது இந்த வேற்றுமை உறுப்புடன் சேர்ந்து இந்த மாதிரி தான் வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள். நான் கூட்டல் கு எனக்கு. நான் கூட்டல் கு எனக்கு. இப்போ நான் வந்ததால் எண் வந்திருக்கு. இப்போ எனக்குன்னு கொடுத்துட்டு பிரித்து எழுதுங்கன்னா நான் கூட்டல் கு தான் எனக்கு. அடுத்து எண்ணெய் கொடுத்தாங்கன்னா நான் கூட்டல் ஐ எண்ணெய். அடுத்து நான் கூட்டல் ஆள் என்னால். இந்த மாதிரிலாம் பிரியும். அடுத்து தன்மை பன்மை. தன்மை பன்மை பார்த்திங்கன்னா விதி என்னன்னா ஃபஸ்ட்டு நாம் யாம் வந்ததுன்னா அது நம் எம் என்று பிரியும். தன்மைனா நம்மை சொல்கிறது தான். தன்மை ஒருமைன்னு நம்மை சொல்கிறது. தன்மை பன்மைனா கொஞ்சம் 2 பேர் சேர்த்துட்டு நாங்கள் அந்த மாதிரி சொல்கிறது, நாம் அந்த மாதிரி சொல்கிறது தான் தன்மை பன்மை. இப்போ நாம் யாம் வந்ததுன்னா அது நம் எம் என்று பிரியும். இந்த நம் எம் பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புடன் சேர்ந்து
நம்மை, நம்மால், நமக்கு என்று இந்த மாதிரி வரணும். அடுத்து முன்னிலை பெயர்களில் ஃபஸ்ட்டு முன்னிலை ஒருமை. முன்னிலை ஒருமை பார்த்தீங்கன்னா விதி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீ என வந்தால் நின் உன்னாக மாறும். முன்னிலை ஒருமையில் நீ என்று வந்துச்சுனாங்க நின் உன்னாக மாறும். பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்களேன். நீ கூட்டல் கண் என்று இருக்குது. இதை எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா நின்கண் இந்த மாதிரி எழுதணும். நீ கூட்டல் கண் நின்கண். உன்கண் கேட்டாலும் நீ கூட்டல் கண் தான் எழுதணும். அடுத்து நினக்கு, நீ கூட்டல் கு நினக்கு, நீ கூட்டல் கு நினக்கு. அடுத்து உன்னால், நீ கூட்டல் ஆள் உன்னால், இந்த மாதிரி தான் பிரியும். அடுத்து முன்னிலை பன்மை. முன்னிலை பன்மை பார்த்தீங்கன்னா விதி நீர் அப்படின்னு வந்ததுன்னா, அதாவது முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்கிறது தான் நீர். நீ என்பது முன்னிலை ஒருமை, நீர் என்பது முன்னிலை பன்மை. முன்னிலை பன்மையில் நீர் என வந்தால் அது நும் உம்மாக மாறும். நும் உம்மாக மாறும். அதாவது உங்களை சொல்கிறது தான் நும் உம். எடுத்துக்காட்டு பாருங்கள். உமக்கு, உமக்கு என்று சொல்ல பிரித்தோம்னா நீர் கூட்டலுக்கு என்று பிரியும். அதாவது வந்ததால் உம்மானது நீராக பிரியுது. நீர்னா ஆப்போசிட் இருக்கிறவங்கள சொல்கிறது தான் நீர். நீர், நீவீர் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம். அடுத்து நும்மை. நும்மையை பிரித்தோம்னா வந்ததால் நீர் வந்துடும். அப்போது நும்மையை நீர் கூட்டல் மை என்று பிரிக்கணும். அடுத்து நும்மின், நீர் கூட்டல் இன் நும்மின். உம்மின் வந்தாலும் நீர் கூட்டல் இன் தான் நும்மின். அடுத்து படற்கை பெயர்கள் பார்ப்போம். படற்கை பெயர்கள் ஃபஸ்ட்டு படற்கை ஒருமை. விதி பார்த்திங்கன்னா தான் என வந்தால் தன் என மாறும். தான் என வந்தால் தன் என மாறும். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புகளும் சேர்ந்து தனது, தன்னால், தனக்கு, தன்னை என்று பிரியும். தனது, தன்னால், தனக்கு என பிரியும். அதாவது அது, ஆள், கு, ஐ இதுதான் வேற்றுமை உறுப்புகளும் சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள். தனது இதை பிரித்தோம்னா தன் கூட்டல் அது தனது. வேற்றுமை உறுப்புகள் தனியாக பிரியும். தன் கூட்டல் து, தன் கூட்டல் அது தனது. அடுத்து தனக்கு, தனக்கு பிரித்தோம்னா தன் கூட்டல் கு இதான் தனக்கு. அடுத்து படற்கை பன்மை. படற்கை பன்மை பார்த்திங்கன்னா தாம், தாம் தம் என மாறும். தாமானது தம் என மாறும். இது பார்த்திங்கன்னா தற்கால வழக்கில் தாங்கள், தங்கள் என்று பிரியும். தற்கால வழக்கில் பார்த்திங்கன்னா தாங்கள், தங்கள் என்று வரும். இது வேற்றுமை உருவு சேர்ந்து தம்மை, தம்மால், தமக்கு என்று வரும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். தம்மை இதை பிரித்தோம்னா தம் கூட்டல் ஐ தம்மை, தம் கூட்டல் ஐ தம்மை. அடுத்து தம்மால், தம் கூட்டல் ஆள் தம்மால் என்று பிரியும். அடுத்து விதி 8. எண்ணும் பெயர்களை தனியாக பிரித்து எழுத வேண்டும். எண்ணும் பெயர்கள்லாம் ஒன்று பார்த்துருப்போம். 1, 2, 3, 4 தான் எண்ணும் பெயர்கள். இது பிரித்து எழுதுகளை தனியாக பிரித்து எழுதணும். அதாவது பார்த்திங்கன்னா மூவேந்தர், 3 கூட்டல் வேந்தர் என்று பிரிக்கணும். முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ் என்று பிரிக்கணும். முத்தமிழ் கூட்டல் தமிழ் என்று பிரிக்காமல் 3 கூட்டல் தமிழ் என்று பிரிக்கணும். அடுத்து ஈராறு, 2 கூட்டல் 6 ஈராறு. ஓரிரவு, 1 கூட்டல் இரவு ஓரிரவு. இந்த மாதிரி தான் எண்ணும் பெயர்களை தனியாக பிரித்து எழுத வேண்டும். அடுத்து விதி 9. சுட்டெழுத்துக்களை தனியாக பிரித்தல் வேண்டும். சுட்டெழுத்துக்களை தனியாக பிரிக்கணும். சுட்டெழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த, இந்த, எந்த இந்த மாதிரி ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்துவது தான் சுட்டெழுத்துக்கள். எடுத்துக்காட்டு பார்ப்போம். அவ்வூர் இது பிரித்தோம்னா ஆ கூட்டல் ஊர் என்று பிரியும். அவ்வூரை ஆ கூட்டல் ஊர் என்று பிரிக்கணும். அடுத்து எவ்விடம், ஏ கூட்டல் இதம் என்று பிரிக்கணும். அடுத்து அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம். அடுத்து அச்செல்வம், அச்செல்வம் பிரித்தோம்னா ஆ கூட்டல் செல்வம் அச்செல்வம் என்று பிரியும். இதுதான் பிரித்து எழுதுகிறதுக்கான 9 விதிகள். இதை நம்ம நல்லா படிச்சுட்டு போயிட்டாலே போதும். பிரித்து எழுதுக எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதோட பிரித்து எழுதுக முடியுது. தேங்க்யூ.